இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்ன பார்வையில் பார்க்கிறாரோ அந்த பார்வையில் நாம் பார்க்க பழகி கொள்ள வேண்டும். நம்மை நாமே பூனையாக பார்த்தால் ஒரு நாளும் நாம் புலியாகிவிட முடியாது. நமக்குள் இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர் என்று பார்த்தால் நாம் பெரிய காரியங்களை தான் செய்வோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றவங்க? ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தது யோவேல் 2:21. கர்த்தர் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே. இங்க ஒரு பராக்கிரமசாலி இருக்கிறான். அவன் எழும்புவான், அவளை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார். இந்த தேசம் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்காக செய்ய போகிறார் என்று தேசத்துக்கு சொல்லுவதற்கு தேவன் உன்னை எழுப்ப போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க எழுந்து நின்று கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இவ்வளவுதானே கைதட்டி சொல்லுவீங்க? என்னை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய பராக்கிரமசாலியா எழுப்ப போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உட்காரணும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 6வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய தூதனானவர் இந்த கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, வாசிங்க, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வசனத்துக்கு முன்பதாக இருந்த பின்புலம் என்ன, அந்த சரித்திரம் என்ன என்று கேட்டால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை மறந்தாங்க, கர்த்தரை விட்டு தூரம் போனாங்க. தேவன் அவர்களை 7 வருஷம் மீதியானியர் கையிலே விட்டார். அவர்கள் பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போன போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அவர்களை கைவிட்டார். இன்னொரு கையில ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த மீதியானியர் மாத்திரம் இல்ல, இவர்கள் கிழக்கத்தி புத்திரரும் சேர்த்தாங்க, அமலேக்கியரையும் சேர்த்து கொண்டாங்க. இந்த அமலேக்கியர் என்றாலே பதிவிருக்கிறவன், பள்ளத்தில் குடியிருக்கிறவன். இந்த மீதியானியர் என்றாலே பள்ளத்தில் குடியிருக்கிறவன், பாதாளத்தில் குடியிருக்கிறவனோடு கூட கைகோர்த்து கொண்ட கூட்டம். இந்த கூட்டம் தேவ ஜனங்களை நெருக்க ஆரம்பித்தது. அடிக்கடி நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பும், ஏன் நெருக்கப்படுகிறேன்? கர்த்தர் உன்னை விடுவிக்க வந்தார், கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்க வந்தார். ஆனால் தேவனை விட்டு தூரம் போகும்போது, தேவனை விட்டு நாம் எங்கேயோ இருக்கிறோம் என்ற நிலைமை வரும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் எது? எதிரியை எதிர்த்து ஜெயிக்கிறதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் எது? ஒன்னே ஒண்ணுதான், ஜெபம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெபம். ஏன் அந்த ஜெபம் என்று கேட்டால், நான் தேவனிடத்திலே நான் எதை கேட்கிறேனோ அதை நிச்சயமாக தேவன் எனக்கு தருவார் என்கிற விசுவாசம் அதில் கலந்திருக்கிறது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன், அவன் என்னை மகிமைப்படுத்துவான் என்கிற எதிர்பார்ப்பும் காத்திருக்கிறது. விண்ணப்பம் பண்ணுவார் இல்லை என்று கண்டு கர்த்தர் அதற்காக விசனப்பட்ட ஒரு காலமும் இருக்கிறது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு உத்தரவு அருளி செய்வேன் என்று கர்த்தர்
கர்த்தர் உத்தரவு கொடுக்க காத்திருக்கிறார். எந்த அளவுக்கு தேவனிடத்தில் சேருகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒரே ஒரு நாள் நீங்க ஜெபிக்காம போனாலும் நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீங்களோ அது 7 வருஷம் தள்ளி போயிடும். அதான் வசனம் சொல்றது. நீங்க எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, நான் எந்த அளவு ஜெபிக்கிறேனோ, நான் எந்த அளவு தேவனோடு கூட இருக்கிறேனோ, அப்பொழுது என்னுடைய காரியங்கள் எல்லாம் சுலபமாக கிடைக்கிறது. நீ தேவனிடத்தில் கேட்கும் போது அது சீக்கிரமாகவும், நீ எந்த அளவுக்கு நெருங்குகிறாயோ அது சீக்கிரமாகவும் கிடைக்கிறது. தேவன் தம்மை மறைத்துக் கொள்ளுகிற தேவன். ஏன் மறைத்துக் கொள்ளுகிற தேவன் என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் ஏன் காண்டவர் வெளிப்படவில்லை என்று கேட்பீர்கள். ஆனால் நீங்கள் தேடினால் அவர் தென்படுகிற தேவன். தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக ஒருவரிலும் அவர் தூரமானவர் அல்ல. கிதியோனுக்கு தரிசனமானவர் உங்களுக்கும் தம்முடைய தரிசனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கொஞ்ச பலம் நமக்கு இல்லை. அந்த ஜனங்கள் அந்த கொஞ்ச பலத்தோடு கூட இல்லை. ஏன் ஒரு மனிதனுக்கு தரிசனமாகிறார், ஒரு அங்கிருந்த ஜனங்களுக்கு யாருக்கும் தரிசனமாகல, அவங்களுக்கு மட்டும் நடக்குது, ஏன் எனக்கு நடக்கல அப்படின்னு சொன்னா, அந்த கொஞ்ச பலத்தோடு போ. உன்னை நான் பராக்கிரமசாலியாக பார்க்கிறேன். நீ இந்த தேசத்தை விடுதலை அளிக்கிற அளவுக்கு உனக்குள்ளே ஒரு பராக்கிரமம் இருக்கிறது என்பதை நீ பார்க்கல, நான் அதை பார்க்கிறேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. தேசத்தை அசைக்கிறவருடைய கரங்களை அசைப்பது நம்முடைய ஜெபம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பிரசங்கிக்கும் போது பிசாசு நடனம் பண்ணுகிறானா, முழங்காற்படியிடும் போது நடுங்குகிறானா. நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ண தெரியுது. எல்லாருக்கும் அடுத்தவங்க தாண்டி பிரசங்கம்னு சொல்றோம். அடுத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்ண நமக்கு நல்லா தெரியுது. ஆனா நம்முடைய முழங்கால நிற்கும் போது தான் பிசாசு நடுங்கிறான். ஜெபம் இல்லாமல் ஒரு நாள் இருக்கும் போது நீ பிசாசுக்கான கதவை திறந்து வைக்கிறாய். ஒரு நாள் நாம் ஜெபிக்கல, அதனால என்ன அப்படின்னா பிசாசுக்கு கதவை திறந்து வச்சிடுற. அவன் என்ன ஏவுகணை ஏவனுமோ அந்த தீவிரவாத ஏவுகணைகளை ஒட்டுமொத்தமா வந்து நீ பெரிய அயன் டோம் நிக்குதுன்னு நினைச்சிருக்கிற, இதெல்லாம் தடுத்து நிறுத்துன்னு நினைக்கிற. இல்ல இல்ல, பொத்துன்னு எங்க வந்து விழுமோ அங்க என்ன பண்ணுது, விழுது. ஏன்னா இவன் பெருச்சாலி, எங்க மறைஞ்சிருக்கிறான் தெரியாது, இவன்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னு தெரியாது, இவன் எப்படிப்பட்டவனு தெரியாது, எங்க இருந்தானே தெரியாது. திடீர்னு ஒரே நாள் அட்டாக்ல கம்ப்ளீட்டா யோபுவையே கவித்தவன் உன்னை கவிழ்க்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? நீ ஒரு நாள் ஜெபிக்காம போகும்போது, ஒரு நாள் நீ தேவனை தேடாம இருக்கும்போது, தேடினால் தென்படுவார். அவரை கைப்பிடித்தால் கைப்பிடித்துக் கொள்ளுவார். அவரோடு கூட நெருங்கி இருந்தால் அவரும் உன்னோடு கூட நெருங்கி இருப்பார். அவரை விட்டு விலகினா அவர் உன்னை விட்டு விலகுவார். தேசம் 7 வருடம் மிகவும் சிறுமைப்பட்ட நிலைமையில போனது. தேசம் மிகவும் சிறுமைப்பட்டு போனது. எந்த அளவுக்கு போனது அப்படின்னா, அவங்க குடியிருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு குகையில போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. குடியிருக்கிற இடத்துல நாகரிகமா இருந்தாங்க. குடிக்க ஆரம்பிச்சோன்னு குகைக்கு போயிட்டாங்க. திருட ஆரம்பிச்சோன்னு அவமானப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. விபச்சாரம் பண்ண ஆரம்பிச்சோன்னு எல்லா வியாதியும் பாவமும் எல்லா எரிச்சலும் பிரச்சனையும் உள்ள வந்துருச்சு. விக்கிரக ஆராதனையை வச்சு இவங்க அப்பாவே, கிதியோனுடைய அப்பாவே 7 வருஷம் ஒரு கடாவில் ஒரு காளையை வளர்த்திருக்கிறான். எதுக்கு அப்படின்னா பாகாலுக்கு பலியிடுறதுக்கு. 7 வருஷம் வளர்த்திருக்கான் வீட்டிலேயே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாகாலுக்கு பலிபீடம் கட்டி இருக்கிறான், பாகாலுக்கு தோப்பு வச்சிருந்திருக்கிறான். எல்லாமே அவங்க வீட்டிலேயே நடந்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் யோவாஸ். ஆனா இப்படிப்பட்டதான இந்த மனிதர்கள் கூடி இருந்த இடத்துல ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட புறப்பட்டு நீ போ. எதை கண்டாரு கர்த்தர்? ஒரு அறுவடைய அவன் யாருக்கும் தெரியாம செஞ்சான். அல்லேலூயா. ஒரு அறுவடைய யாருக்கும் தெரியாம விதைச்சு அதை அறுத்துட்டான். என்ன பண்ணா? விதைச்சு அறுத்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் விசுவாசம் மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா தேவனுக்கு தெரியும்.
நீ செய்கிற நற்கிரியை ஒரு யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், அது மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த நற்கிரியை கர்த்தருக்கு என்ன பண்ணும்? நிச்சயமா தெரியும். உன் ஜெபம் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு தெரியும். உனக்கு கொஞ்சம் பலம் இருக்கு, அது யாருக்கும் தெரியாது. கொஞ்சம் பலம் இருக்கு, கொஞ்சம் விசுவாசம் இருக்கு, நீ கொஞ்ச நேரம் பைபிளை வாசிக்கிற, நீ கொஞ்சம் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு நிற்கிற, ஒரு ரட்சிக்கப்படுவதற்கு யாரும் உனக்கு உதவி செய்யல. நீ எவ்வளவு தடையா இருந்தாலும் அந்த தடையின் நடுவில் எல்லாம் அழிக்கணும். உன் விசுவாசத்தை அழிக்கிறதுக்கு, உன் ஜெபத்தை அழிக்கிறதுக்கு, உன் ரட்சிப்பை அழிக்கிறதுக்கு, நீ சபைக்கு வர்றதை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு, நீ காணிக்கை கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு, நீ ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உன்னை சுத்தி 99 பேர் இருக்காங்க. அதன் நடுவில் எவ்வளவு உன்னை எதிர்த்த போதிலும், நீ காலையில் கூட இவ்வளோ மழை, இந்த மழையில் இன்னைக்கு சர்ச்சுக்கு போறியான்னு பிசாசு உன் பக்கத்தில் வந்து சொன்னான். எதுக்கு போற? கொஞ்சம் நனைஞ்சிட்டா நீ ஜுரம் வந்துடும், நனைஞ்சிட்டா உடனே உனக்கு அது வந்துடும், இது வந்துடும் எல்லாம் சொன்னான். அதையெல்லாம் தாண்டி உச்சி மீது வான் இடிந்து வீழ்ந்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை என ஒரு கூட்டம் புறப்பட்டு வந்தது. அந்த சிறு மந்தையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்மேல பிதாவானவர் பிரியமாய் இருக்கிறாரு, ராஜ்யத்தை தர தேவன் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். ராஜ்யத்தை தருகிற ஒரு தேவன். நீ நினைச்சிருக்கிற ஏதோ ஒரு வீடு கட்டிட்டு, ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, ஒரு வேலை பண்ணிட்டு, ஒரு பேரம் பேத்தி எடுத்துட்டு என் வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைக்கிறியா? உன்னை கர்த்தர் ராஜாவாக பார்க்கிறார், உன்னை ஆசாரியனாக பார்க்கிறார், உன்னை தீர்க்கதரிசியாக பார்க்கிறார். தேவனுடைய பார்வையில் நீ பராக்கிரமசாலி. எவ்வளவுதான் கை தட்டுவீங்களா? தேவனுடைய பார்வையில பாருங்க, தேவனுடைய பார்வையில் அவர் பார்க்குற ஒரு ஆள்கிட்ட எப்படி பேசணும்னு கூட கற்றுக்குங்க. எடுத்தோன்னா அவன் உருப்படாதவன் சொல்லாதீங்க, எடுத்தோன்னா அவனா சோம்பேறின்னு சொல்லிடாதீங்க, அவனா அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லாதீங்க. ஆண்டவர் ஒருத்தனை பார்த்தோன்னே முதல்ல பேசும்போது இயேசு அங்கே வரார், இஃபிஃபனின்னு வாங்க. இயேசுவை எல்லாருமே மரியாளின் குமாரன் சொல்லி இன்னும் குழந்தையாகவே வச்சிருக்கிறாங்க. அது இல்லை, அவர் ஆதியிலேயே வார்த்தையாக இருந்தவர், ஆதியும் அந்தவுமானவர். இந்த கிதியோனுக்கு ஏறத்தாழ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதிகள் காலம் என்பது ஏறத்தாழ 4000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 4000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து அங்கே தேவன் தரிசனமாகிறார், தரிசனமாகிற கர்த்தர். அதனால தான் இம்மானுவேல்னு சொல்றோம். இன்மேன் ஏல், ஏல்னா ஏலோகியம், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மனிதனாக வந்தார், மனிதனில் இருந்தார், மனிதனாக வாழ்ந்தார், மனிதன் மத்தியிலே மனுஷகுமாரனாய் மாறினார். அவர் தரிசனமாகிற கர்த்தர். அல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். சொல்லுங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அதோடு கூட ஆர்சி முடிஞ்சு போச்சு. ஒரு குழந்தைய வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நான் ஒரு மனவாட்டி திருச்சபை. தேவன் என்னை கரைத்திரையற்ற மனவாட்டியா மாற்றணும்னு விரும்புகிறாரு. அப்ப கரைத்திரையற்ற மனவாட்டியா மாற்றும் போது தேவனாகிய கர்த்தர் என்னை மீட்கும்படி சும்மா வரல, என்னை மீட்டு அவருடைய மனவாட்டியாய் மாறுவதற்கு அவர் என் மனவாளனாய் வருகிறார். அவரே என் ஆத்துமாவின் மனவாளன், 10000ங்களில் சிறந்தவர், அவர் வெண்மையும் சிவப்பும் ஆனவர், என் நேசர், என்னுடையவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என் இயேசு மனவாளனாய் வருகிறார். அதனால தான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அந்த கர்த்தர் பேசுறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர் அவர்களை பார்த்து பேசுகிறார். என்னன்னு பேசுறாரு? உன்னை பார்த்து பேசுகிறார். நீ என்ன நினைச்சிட்ட? எல்லாருக்கும் முன்னாடி பயந்து பயந்து வந்துட்டேன்னு நினைச்சிட்டியா? இல்ல நீ கொஞ்சம் இருக்கிற இந்த கோதுமை அறுவடை பண்ணிட்டு போனதுனால இதுவே உனக்கு பெருசுன்னு நினைச்சிட்டியா? இல்ல இல்ல, நீ தான் பராக்கிரமான காரியத்தை செய்ய போற. எவ்வளோ பேர் சில சமயம் ஒரு காலத்தில் நான் ஒரு சர்ச்சில் ஏதோ ஒரு முக்கியமான காரியம், ஒரு மீட்டிங் நடத்தணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காணிக்கைக்கு ஒரு உண்டியல், அது பேர் இல்லை, உண்டியலை கொடுத்துருந்தேன். நிறைய பேர் உண்டியலை கொண்டு வரல. ஏன் அப்படின்னு கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் உடச்சி குடிச்சிட்டாருண்ணே, இதுதானே மீதி இருந்துச்சு, அதை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு, என் புள்ள திருடிட்டானே, உண்டியல் போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு மறைச்சு இந்த காணிக்கையை கொண்டு வந்து போடுற.
எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நீ முழங்கால் படிட்டு செபிக்கிற. எத்தனை பேர் எவ்வளோ பாவம் உனக்கு முன்னாடி பண்ணாலும் ஒரு ரட்சிப்பை காத்துக்கொள்ற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பயிரிட்டு வளர்த்து இன்னைக்கு அந்த அறுவடைக்கு வரும்போது தேவன் அந்த அறுவடையை மாற்றமல்ல, உன்னை கொண்டு கர்த்தர் தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன் சின்ன சின்ன ஜெபம் வீணாய் போகல, உன் சின்ன சின்ன காணிக்கை வீணாய் போகல, நீ சின்ன சின்ன உபகாரம் செய்தது வீணாய் போகல, நீ சின்ன சின்ன ஊழியம் செய்து வீணா போகல. கர்த்தர் உன்னை பராக்கிரமசாலி ஆக்கி கர்த்தர் சொல்வார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உன் நடுவே பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் ஒரு மனுஷன் ஆண்டவர் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ அப்படின்னு சொல்றாருன்னா, அவனுக்குள்ள முதல்ல ஒரு விசுவாசத்தின் ஏக்கம் இருந்தது. எப்படிப்பட்டதான ஏக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னா, எங்கள் முன்னோர்கள் சொன்னாங்களே, கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அற்புதங்கள் அடையாளங்களை செய்தாரு. அந்த ஏன் இன்றைக்கு நடக்கல? ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமையில இன்றைக்கு குகையிலும் இன்னைக்கு மலையிலும் இன்னைக்கு ஓடி ஓடி இன்றைக்கு வேதனையோடு வாழ்கிறோம்? ஒரு வாழ்க்கையை வாழலையே. என் ஜனங்கள் இவ்வளவு வேதனைப்படுகிறார்களே, என் ஜனம் இவ்வளவு வேதனையோடு வாழ்கிறது. எனக்கு அறுவடை பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லல, என் ஜனங்கள் படுகிற வேதனையை பார்க்கிறேன். அவனுக்கு கொஞ்சம் இருந்தது, ஜனங்களுடைய வேதனையை பார்த்தான். மக்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிற அந்த பாடுகளை பாருங்க. அந்த பாடுகளை குறித்து யோசிக்கிற ஒரு மனிதனோடு தேவன் பேசுவார். அடுத்தவனுக்கு ஏதாவது ஒன்று வேணும், ஏதாவது செய்யணும், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனுஷனுக்கு கர்த்தர் தரிசனமாவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அதிசயங்களை எல்லாம் எவ்வளவு சொன்னாங்களே, அது என் கண்ணால நான் பார்க்கணும். அந்த ஏக்கம் இருந்தது. தேவனுடைய ஜனமே, ஏதோ சபைக்கு வந்துட்டு போகணும்னு இல்லை, கர்த்தர் உன் கையை கொண்டு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்பதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய நியதி. உன்னை கொண்டு விசுவாசத்தோடு நீ ஒரு வியாதிஸ்தர் மேல கை வச்சா அவங்க சுகமாகணும். உன்னை கொண்டு பிசாசை துரத்தணும்னு தேவன் திட்டமிட்டு இருக்கிறாரு. உன்னை கொண்டு இதுவரை இல்லாத அற்புதங்களும் அடையாளங்களும் தேவன் செய்யணும் சொல்லி உன் கையிலே அந்த அற்புதங்களை கொடுக்க பராக்கிரமசாலியாய் உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். உனக்குள் இருக்கிற ஆவியானவர் பெரியவர். என்னப்பா, எதை பார்த்துப்பா நீ பயந்த? ஒட்டகம். ஒட்டகத்திலிருந்து ஏராளமான பேர். ஒட்டகம் ஒரு உருவமே இல்லை. மீதியானியர் என்கிற ஒரு கூட்டம் அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மீதியானியர் மீதி கொஞ்சம் பேர் ஏதோ மீதி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். பாலைவனத்திலிருந்து புறப்பட்டு வந்த கூட்டம். நம்ம அதை கண்டு தான் பயப்படுறோம். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை, ஆவிக்குரிய மண்டலத்தில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் என்னைக்கு ஜெபிக்கிறோமோ அவருடைய தூதர்களை ஆண்டவர் காற்றாகவும் அவருடைய ஊழியக்காரரை அவர் அக்கினி ஜுவாலையாகவும் மாற்றுகிறவர். சொல்லுங்க, அவருடைய தூதர்களை காற்றாகவும் அவருடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அக்கினி ஜுவாலை. எதற்காக ஆண்டவர் உன்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றணும், தூதர்களை காற்றாக கொன்று வரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறான்னா, இன்னைக்கு உனக்குள்ள ஒரு அக்கினி புறப்பட்டு ஆனா அந்த அக்கினியை நீ எழுப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீ எழுப்புற, கொஞ்சம் கொஞ்சமா எழுப்புற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காணிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறான் இந்த கிதியோன். அந்த 6வது அதிகாரத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. அந்த வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது 18ஆம் வசனத்துல, நான் உம்மிடத்திலே வரும்போது என் காணிக்கை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வருமட்டும் நான் இருப்பேன் என்றார். 6வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு முன்பதாக மறைந்து போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கொஞ்சம் நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இவன் கர்த்தரை பார்த்த உடனே கர்த்தர் தான் தன்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி அறிந்த உடனே, நீ ஒரு மீதியானியரை நீ தோற்கடிப்ப, ஒரு மனுஷனை தோற்கடிக்கிறது போல நீ தோற்கடிப்ப அப்படின்னு சொல்லும்போது, இது என்னால் முடியாதுன்னு ஓடி இல்லை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அவரை பார்த்து சொல்ல, நான் ஒரு காணிக்கை எடுத்துட்டு வரணும். காணிக்கை என்பது பலி. அந்த பலியின் மூலமாக தேவனை நான் பிரியப்படுத்துகிறேன். நான் வெறுமையா வரக்கூடாது. நான் தேவனை பார்க்க வந்திருக்கிறேன், தேவ சபையில வந்திருக்கிறேன், தேவன் ஏற்படுத்தின ஒழுங்குல வந்திருக்கிறேன். தேவனை நான் கனப்படுத்தணும். நான் கனப்படுத்துறதுக்கு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வழிதான் இந்த காணிக்கையும் இந்த தசம பாகமும் இந்த ஜீவ பலியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்துல காணிக்கை எதிர்பார்க்கல, உன்னிடத்துல தசம பாகத்தை எதிர்பார்க்கல. கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நாம் அவருக்கு பிரியமான பலியை செலுத்த, நம்மை ஜீவ பலியாய் அர்ப்பணிக்க நாம் அவருடைய சமூகத்துல வரணும். இங்க ஒரு அக்கினி உனக்குள்ள பற்றி எரியணும்னு தேவன் விரும்புகிறார். அந்த அக்கினி பார்க்கணும். கற்பாறையிலிருந்து என்னங்க பறக்கும்? இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது? நம் கற்பாறையா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல முறை எங்க அம்மா கேட்ட கேள்வி, உனக்கெல்லாம் இருதயம் இருக்குதான்னு தான். இருதயம்னு ஒன்று இருக்குதான்னு. அது இந்த குரங்குடைய இருதயம் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு முதல்ல கேட்டுச்சு. அது கதையெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அப்போ அந்த அந்த முதல்ல கிட்ட குரங்கு எப்படி தெரியுமா தப்பிச்சிச்சு? என் இருதயத்தை மரத்திலே வச்சுட்டு வந்துட்டேன், தெரியாமல் வச்சுட்டு வந்துட்டேன், நீ கேட்டீங்கன்னா கொண்டு வந்து என்ன பண்ணிடுவேன், கொடுத்துடுவேன்னு. நம்ம மறந்து எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டோம். அப்படி ஒரு இருதயம் எங்கே இருக்குதுன்னே என்ன பண்ணலை, தெரியல. உண்மையாகவே தெரியல. ஒரு ஈரமும் காணா, அதில் இருக்க வேண்டிய உணர்வையும் காணா, உண்மையும் காணா. இருதயத்தில் தான் கர்த்தர் வந்து விலையேற பெற்றதா எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த இருதயம் கல்லாகி போய் விட்டுது. அப்படி கல்லாகி போய்விட்ட அந்த இருதயம், இறைவன் ஏன் கல்லானார்? இது என்னடா வம்பா போச்சு, நல்லா தானே பேசிட்டு இருந்தார், சரி இதோட விட்டுருங்க. அந்த கல், அந்த கல்லாய் போன அந்த நிலைமையில கர்த்தர் சொல்றாரு, உன் காணிக்கை கொண்டு வந்து வை. பலியிடணுமா? அந்த ஆட்டை கொண்டு வந்து பலியிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கொடுக்கிறது என்பது ஒரு பலி. துதி பலி, ஸ்தோத்திர பலி, ஜீவ பலி, காணிக்கையாகிய பலி. இந்த பலிகளின் மேல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். உலகத்தையே அழிக்க போதும் கர்த்தருக்கு இருந்த அந்த கோபத்தை நீக்கிறதுக்கு பலி கொடுத்து 7 சுத்தமான மிருகங்களை பலியிட்டு, பறவைகளை பலியிட்டு, அப்படி நோவா நின்ற போது தேவன் சொன்னாரு, இனிமேல் இந்த பூமியை நான் என்ன பண்றதில்லை, வெள்ளத்தினால அழிப்பது இல்லை என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இனி விதைப்பும் அறுப்பும் இருக்கும் என்று ஒரு வானவில்லை உடன்படிக்கையாக வைத்தார். ஒவ்வொரு வாரமும் நீ கர்த்தருடைய சமூகத்தில் உன்னுடைய துதியின் பலியை செலுத்துற, உன்னுடைய ஸ்தோத்திர பலியை செலுத்துற, உன்னுடைய ஜெபமாகிய பலியை செலுத்துற, கர்த்தருக்கு முன்னாடி காணிக்கையை பலியா கொடுக்கிற, எல்லாத்தை விட உன்னை பலியா கொடுக்கிற. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விதைப்பும் அறுப்பும் இருக்கும், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை காப்பேன், ஒரு புதிய பூமியை, ஒரு புதிய வானத்தை உனக்காக சிருஷ்டிப்பேன். அல்லேலூயா. தேவன் அங்கே இருந்து ஆண்டவர் அதை தொடும்போது ஒரு அக்கினி அந்த கற்பாறைகள் இருந்து வருது. உனக்கு தெரியாது, உன் கற்பாறைக்குள்ள, உன் இருதயத்துக்குள்ள ஒரு அக்கினி இருக்குது அப்படின்னு உனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தில் அக்கினி போட தான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால தான் கேத்தலிக்கல் என்ன பண்ணுவான், ஒரு இருதயத்தை போட்டு அது பற்றி எறிகிற மாதிரி சொல்லுவான். அது அவருக்கு இல்லப்பா. ஓ இருதயத்தில் கர்த்தரை குறித்த பாசம், அன்பு, அந்த ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அக்கினி, அவரை தேட வேண்டும் என்ற ஒரு ஏக்கம், அவருடைய ஜனங்களை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம், கெட்டு போன மக்களை மீட்க வேண்டும் என்கிற ஏக்கம், ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஏக்கம், இரவும் பகலும் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு தாகம், அல்லது எல்லாத்துக்கும் மேல கர்த்தருக்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும், அவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்க வேண்டிய அந்த பாரம் எனக்கு வேண்டும் என்கிற அந்த அக்கினியை போடுவதற்கு தேவன் விரும்புகிறார். அந்த அக்கினி பற்றி எரிந்தது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அக்கினி வேணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பலியா ஒப்பு கொடுக்கிறேன் என்று யார் சொல்றீங்களோ உங்க மேல ஒரு அக்கினி இறங்கி வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க, என் மேல அந்த அக்கினி, என் இருதயம், என் மேல கல்லு இல்லை, என் இருதயத்தில் ஒரு அக்கினி பற்றி பிடிக்கிறது. கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், கர்த்தரை இன்னும் நேசிக்க வேண்டும், கர்த்தருக்குரிய தரிசனத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த தரிசனம் எனக்குள்ள அக்கினியா எழும்ப வேண்டும். அக்கினி எழும்பணும், அக்கினி எழும்பணும், அந்த நேசத்தின் அக்கினி எழும்பணும், நேசத்தின் அக்கினி எழும்பணும்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது முடிச்சிட்ட பிறகு புறப்பட்டு போனது எதுக்கு தெரியுமா? அங்கே அப்பாட்ட போகும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சேலஞ்சு பண்ணாருப்பா, ஒரு சேலஞ்சு ஒன்று கையில் கொடுக்குறேன், நீ சும்மா போயிட முடியாது. உங்கள் வீட்டிலையே முதல்ல மாற்றம் இல்லை. முதல்ல நீயும் உன் வீட்டாரும் கர்த்தரை என்ன பண்ணணும்? சேவிக்கணும். நீயும் உன் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கணும். உன் வீட்டாரே தான் உனக்கு, இந்த வசனம் மட்டும் எல்லாருக்கும் தெரியும். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. சத்துரு நீயா அல்லது அவங்களா? அதுதான் பிரச்சனை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த வீட்டாரை சந்திக்கணும். வீட்டாரை சந்திக்கிற கர்த்தர் எப்படி திரும்ப கொடுத்தாரு? அவனுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடு. இவன் போய் 10 பேரை கூப்பிட்டான் தன்னுடைய உடன் வேலைக்காரர். நான் சொல்கிற வரைக்கும் சும்மா இருக்கணும். ரைட், என்ன பண்ண போகிறீங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நைட்டு வந்துச்சு, எல்லாம் தூங்க போயிட்டான். அவங்க அப்பா அம்மா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தூங்க போயிட்டாங்க. தூங்க போன பிறகு ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி விட்டான். எழுப்பி விட்டு நேரம் எல்லாம் எழுந்திரிச்சுவான். எனக்கு என்ன பண்ணணும்? இது எங்கள் அப்பா வச்ச தோப்பு, இந்த விக்கிரகத்துக்கு வச்ச தோப்பு. அப்போல்லாம் எப்படி கட்டியால் அவ்வளோ வேகமாக வெட்டி சாச்சான்னு தெரியாது. கட்ட கட்ட கட்டன்னு வெட்டி என்ன பண்ணிட்டான்? ஒரு தோப்பே சாச்சிட்டாங்க. இது என்ன சாமி தோப்புன்னு? இது என்ன சாமி தோப்பு? இது நான் பாகாலை வச்சு கும்பிடுறது. பாகால்னா பேன்களின் அரசன், பேன்களின் அரசன். இன்னொரு வார்த்தை பேய்களின் அரசன், இன்னொரு இடத்துல வண்டுகளின் அரசன். பல விதமான பேர் அதுக்கு இருக்கு, பல விதமான பேர் இருக்கு. அதுக்கு பூஜை போட்டு 7 வருஷம் எங்க குடும்பத்தில் மிகப்பெரிய சாபத்தை கொண்டு வந்துட்டாங்க. அந்த பாகாலின் பலிபீடத்தை உடைக்கணும், பாகாலத்தின் பலிபீடத்தை உடைக்கணும். இப்போ ஒரு சீக்கிரம் வரப்போகுது மாறான்னு. அதில் அன்னைக்கு எல்லார் வீட்லையும் தீவெளி கொண்டாடணுமா. 140 கோடி மக்களும் என்ன பண்ணணுமா? தீவெளி கொண்டாடணுமா. அன்னைக்கு தீவெளியாக மாறணுமா. அது மாத்திரம் இல்லை, எல்லார் வீட்லையும் என்ன ஏற்றணுமா? விளக்கை ஏற்றணுமா. விளக்கு ஏற்றி எல்லா கோயிலையும் என்ன பண்ணணுமா. அது நான் கேட்கறது ஒன்றே ஒன்று தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்லுங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்லுங்க அப்படின்னு. அது ஒத்துக்க மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிற சாமியை தான் கும்பிடணும். ஒரு நாள் சொல்லுவான், நான் தாண்டா அந்த சாமியேன்னு சொல்லுவான். ஒரு நாள் என்ன தான் எல்லாரும் என்ன பண்ணணும்? வணங்கணும்னு சொல்லுவான். அது பைபிளில் சொல்லியிருக்க. அந்த கிறிஸ்துன்னு ஒருத்தன் வருவான், இயேசு நான் தான் அப்படின்னு ஒரு நாள் என்ன பண்ணுவான்? சொல்லுவான்னு பைபிளே சொல்லியிருக்க. இது உனக்கு முன்னாடி, உங்கள் அப்பனுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்துட்டாரு. நீ என்ன புதுசாக வந்து சொல்ல வர? இன்னைக்கு எல்லாம் அப்படி தான் வந்து கும்பிடணும், இதை கும்பிடணும், அதை கும்பிடணும். நான் கும்பிட்றது ஏன் இஷ்டம், நான் சாப்பிட்றது ஏன் இஷ்டம். ஏன் வீட்டு சமையல் அறையில் எட்டி பார்க்குறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? என் பெட்ரூம் வரைக்கும் நீ கொண்டு போய் என்ன பண்ணுற? ஃபோனை வச்சுக்கிட்டு எனக்கு பண்ணுற. என்னுடைய ஆதார அடையாளத்தை எடுத்து எவன் உனக்கு வித்துட்டு இருக்கிறா, எவனோ என் மேலே என்ன பண்ணுறான்? நோட்டை பட்டு என்னுடைய சுதந்திரத்தெல்லாம் பறித்து கொண்டு இருக்கிறான். அதுக்கு அடிப்படையாக இன்னைக்கு நீ கொண்டு வைக்கிறது ஒரு விக்கிரகம். இன்னைக்கு அடிப்படையாக கொண்டு வந்து என்ன பண்ணுற நீ? விக்கிரகம். விக்கிரகத்தை வச்சு தான் ஜாதி, விக்கிரகத்தை வச்சு தான் அந்த ஊர், அதாவது ஊர், இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா சேரின்னு சொன்னால் சண்டை வந்துடும். எங்க நம்மளை அவ்வளோ இழிவாக கொண்டு போய் இன்னொரு இடத்துல தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணிட்டான்? நம்மளை பிரித்து வச்சுட்டான். எதை வச்சு தான்? சாமி பேரை வச்சு தான், சாமி பேரை வச்சு தான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கர்த்தர் படைக்கும் போது இல்லை. ஆனால் இந்த விக்கிரகத்தை வச்சு தான் இவன் உயர்ந்தவன், இவன் தான் என்ன பண்ணணும்? பூஜை பண்ணணும், இவன் தான் அதுக்கு பக்கத்தில் போகணும், இவன் தான் அதுக்கு என்ன பண்ணணும்? பூஜை பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு என்ன விரும்பினாரு? எதப்பா உடைக்கணும்னு சொன்னாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆசாரியன் ஆகிறதற்கு, நான் ராஜாவாகிறதற்கு, நான் தீர்க்கதரிசியாக இருக்கிற என் தேவனை அருகிலே வந்து தொட்டு கும்பிட அல்லது என் தேவனோடு கூட நெருங்கி இருக்க, என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை தடுக்கிறதற்கு நீ யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு மேலையும் ஒருத்தம் இல்லை, எனக்கு கீழையும் ஒருத்தம் இல்லை. எனக்கு சமமா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை போல மாம்சத்தில் வந்தார். அவர் எனக்கு தரிசனமாகிற கர்த்தர். அவரை வணங்குவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை மாற்றி ஆண்டான் அடிமை என்று கொண்டு வருவதற்கு உனக்கு என்ன நியதி? எனக்கு வந்து கோபம் சொல்லுங்க, கிதியோனுக்கு வந்துச்சு. அப்படி ஒட்டச்சிட்டானே, நொறுக்கிட்டானே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறதற்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதுக்கு பேர் தான் விக்கிரகம். அதுதான் விக்கிரகம். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கிஃப்ட் கர்த்தர் கொடுத்தது ஜெபம். ஜெபத்துக்கு இணையாக எதுவுமே இல்லை. ஆனால் நம்முடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய விக்கிரகம் வந்து வந்துடுச்சு. என்னால் ஜெபிக்க முடியாத படிக்கு எதெல்லாம் இருக்குதோ, எனக்கு நேரம் இல்லை என்று சொல்கிறாங்களே, அதுவே விக்கிரகம்.
ஏன் நேரம் இல்லை? கொஞ்சம் டிவி ஆஃப் பண்ணு, உனக்கு நேரம் அதிகமாகிடும். கொஞ்சம் அத்தையும் மாமியும் கொஞ்சம் நேரம் வாயை அடைக்க சொல்லு, இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாகும். உன் ஃபோனு வாயை மூடு, இன்னும் கொஞ்சம் நேரமாகும். கடைசியில் பார்த்தா நேரம் ஏராளமாக இருக்கும். என் தேவனை நெருங்குவதற்கும், என் தேவனோடு உறவாடுவதற்கும், என் தேவன் சொல்வதை கேட்கிறதற்கும், எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க உரிமையை பெற்றுக்கொள்வதற்கும், அந்த சொந்தத்தை அதிகமாக்கி கொள்வதற்கும், ஆண்டவர் கொடுக்கிற அந்த பராக்கிரமத்தை பெற்றுக்கொள்வதற்கும் எனக்கு எது தடையாக இருக்குதோ அதையெல்லாம் வெட்டி சாச்சான், உடச்சி நொறுக்கின மட்டும் இல்லை, ஒரு நன்றி பலிபீடத்தை கட்டி எழுப்பினான். ஒரு உடன்படிக்கையின் பலிபீடத்தை கட்டி எழுப்பினான். அந்த 2ஆம் கால 7 வருஷமா அந்த அடிமை தனத்தில் வச்சிருந்து இதை தான் பலியிடணும் அப்படின்னு பாகாலுக்கு வச்சிருந்தான். அதை கர்த்தருக்கு பலியிட்டான். என்ற சில ஆட்கள் கேட்பாங்க, அண்ணே நாங்கள் அந்த கோயிலுக்கு முடி விட்டுட்டோன்னே, நாங்கள் போய் அதை முடியை வெட்டிட்டு வந்து இங்கே ஞானஸ்தானம் இருக்குண்ணே. உயிரை கொடுத்த சாமிக்கு எதையோ கொடுக்க போகிறேன்னு போறிய, உனக்கு வெக்கமா இல்லை? உயிரை கொடுத்த சாமிக்கு எதையோ கொடுக்க போகிறேன், உனக்கு வெக்கமா இல்லை? அதை வாங்குகிற சாமி எப்படி இருக்கும் பாருங்க. என்ன காணிக்கையா? அவன் சாம்பாரில் போட்டு சாப்பிட, அவன் பத்த குழம்புல போட்டு சாப்பிட, கறி குழம்புல போடக்கூடாது, ஏன்னா நம்ம சாப்பிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் எனக்கு அண்ணா நாங்கள் அவங்களை வேண்டிக்கிட்டோம், அதனால கெடாவை விட்டுட்டு வரோம். அந்த கெடாவை இங்கே விடு, நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ நமக்கு பிரியாணி சாப்பிட தெரியாதா? நீ மட்டும் சாப்பிடாம நாங்கள் ஊருக்கே போடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சில ஆளுங்க அப்படியே சொல்கிறாங்க, இல்லை எங்கே வெட்டணுமோ அங்கே என்ன பண்ணிட்டான், கொண்டு வந்து கர்த்தருக்கு பலியிட்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். வந்துருச்சுங்க வேணா, இப்போ கை தட்டிட்டீங்களா? வந்துருச்சு வேணா. ஊரே கூடி வந்துட்டான். அது எப்படி சாமி தோப்பை வெட்டுறது? அது எப்படி சாமி சிலையை உடைக்கிறது? அது எப்படி சாமிக்காக வச்சிருந்த காளையை வெட்டுறது? எவன் தான் செஞ்சது? கடைசியில் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் தான். ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டிலும் அவருக்காக கர்த்தர் தமது ஜனத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்வோனை எதிர்த்து தேவ ஜனங்களை விடுதலையாக்க பார்வோன் வீட்டிலேயே ஒருத்தனை கர்த்தர் வளர்த்தார். அவன் பேர் தான் யாரு? மோசே. ஆமானுடைய சதிகள் எல்லாம் ஒட்டச்சு நொறுக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு சின்ன பொண்ணை எழுப்பி வச்சிருந்தாரு. அவ பேர் தான் எஸ்தர். தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களை ரத்தனங்களா வச்சிருக்கிறாரு, பிரகாசிக்கிற கற்களா வச்சிருக்கிறாரு, உங்களை அக்கினி தீபமா வச்சிருக்கிறாரு. தேவனுக்காக கர்த்தரின் பட்டயமா எழும்புவதற்கு தேவன் உன்னை பராக்கிரமசாலியாய் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறையாக்குவதற்கு எதெல்லாம் கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிறதோ அதை போட்டு கொளுத்தி அதன் மேல கர்த்தருடைய ஜெயத்தை சொல்லுவதற்கு, கர்த்தரே தேவன் என்று சொல்வதற்கு எந்த காலையும் பலியிட தயார் என்று நிற்கிறார். அந்த எலியாக்கள் மூலமாக கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினி இறக்க வல்லவராயிருக்கிறார். அந்த அக்கினி இறக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஜனம் எல்லாம் கூடி வந்துடுச்சு. எதிர்ப்புகள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் பிரகாசிக்க முடியாது. போராட்டங்கள் இல்லாமல் பிரகாசிக்க முடியாது. ஆனால் அதை எதிர்ப்பை எப்படி சமாளிக்கணுன்ற ஒரு ஞானம் இருக்கு பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம ஆளுங்க சில ஊரில் போனால், எல்லா ஊர்லையுமே போனால் அந்த கூட்டமாக வருவானுங்க. வரும்போது அங்கே இருக்கும்போது ஏய் அவன் அட்ரா அப்படின்னு ஒருத்தன் பின்னாடி இருந்து சத்தம் போடுவான். வாயத்திறக்க விட்றோம், அடிக்கடா அப்படின்னு. அங்கேருந்து ஒருத்தன் வந்து நீ ஜேயின்னு பார்க்குறேன், அதனால தான் உன்னை விட்றேன்னு. ஜேயின்னு நினச்சில அட்ரா. நான் சில என்னை அடிக்கிறேன்னு சொன்னால் அதை யார் அப்படின்னு கேட்பேன். ஒருத்தன் சொல்ல மாட்டான். என்னை அடிக்கிறேன்னு சொன்னவன் முன்னாடி வா, என்னை அடி. நீ அடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். அது வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன். நீ எத்தனை தடவை அடித்தாலும் சரி, நீங்கள் கொன்று போட்டாலும் என்ன பண்ணாது, உன் மேலே கம்ப்ளைண்ட் வராது. தைரியமாக இருந்தால் வந்து அடி. ஒரு பயம் வந்ததில்லை. 37 வருஷமாக இந்த ஊரில் இருக்கிறேன். இன்னைய வரைக்கும் எவனும் வந்து எதிர்த்து நின்று அடித்ததில்லை. அதுக்காக நீ ஆள் வச்சு அடிக்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவருக்கு இவ்வளோ பிரமாதமாக சொல்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. யோவாஸ் எப்படி தெரியுமா டெக்னிக்கா அவங்க அப்பா சொன்னாங்கப்பா, ஒடப்பட்டு கிடக்கிற சாமிக்கே உணர்வு இல்லை,
உடஞ்சு கிடக்கிற சாமிக்கும் வனரில் அது பலிபீடத்தை இடிச்சாச்சு, அது காளையை வெட்டி பலி கொடுத்தாச்சு. அது வழக்காடாம எப்போ பார்த்தாலும் சாமி கண்ணை குத்தும், சாமி கண்ணை குத்தும்னு. சுண்டலை தின்னா சாமி கண்ணை குத்தும், கொழுக்கட்டை தின்னா சாமி கண்ணை குத்தும், சினிமாவை பார்த்தா கண்ணு குத்தும், அப்படி பேசிட்டா கண்ணு குத்தும். இப்படி தானே வளர்த்தீங்க. கண்ணு குத்தி சாமி தானே அது. அது இவன் கண்ணு கொத்த வேண்டியது தானே. அது போய் வழக்காட்டுட்டோம். அதுக்காக அவன் பேர் என்ன தெரியுமா? அவன் பேரை ஊரே வேற மாதிரி மாத்திருச்சு. அவன் பேர் ஏறுபகால். ஏறுபகால்னா பாகால் தெய்வமா இருந்தா அவன்கிட்ட வந்து வழக்காட்டுட்டோம். ஆமே. ஏன்பா சாமிக்காக நீ ஊர் ஊரா அடிச்சு போடுற? ஏன் ஜாதி கலவரத்தை உண்டு பண்ற, மத கலவரத்தை உண்டு பண்ற? சாமிக்கு எதிராக செஞ்சா அந்த சாமி வரட்டும். தைரியமா யோவா சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் இந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் செயல்பட வேண்டும் என்று நினைத்த போது, ஒருவேளை நேரம் இல்லைனால ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 36ஆம் வசனத்தில், 6வது அதிகாரம் 36 38 வரைக்கும் உள்ள வசனங்களை, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 36 38 வரைக்கும் வாசிக்கும் போது, அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரை சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பேன் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. அவன் மறு காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீர் ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல நிறைய ஆழங்கள். முதல்ல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கர்த்தர் இவனை எடுக்கும் போது இவன் பெரிய ஒரு கூட்டத்தை சேர்க்கிறான், ஒரு பெரிய கூட்டத்தை சேர்க்கிறான். ஆனா இவன் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்ப்பான்னு ஆண்டவருக்கு தெரியும். 32,000 பேர் வராங்க. கடைசியில் ஆண்டவர் எல்லாத்தையும் அனுப்புப்பா, பயம் உள்ளவன் எல்லாத்தையும் அனுப்பிடு. அதுல ஒரு 10,000 பேர் மிஞ்சான். சரி, இவ்வளோ பெரிய கூட்டம்லாம் வேணாம்ப்பா, அனுப்பு. கடைசியில் வந்து 300 பேர் தேர்னான். இந்த 300 பேர் எவ்வளோ பேரை எதிர்த்து நிற்கணும்னா, அவன் கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. அமலேக்கியரையும் இந்த கிழக்கத்திய புத்திரரையும் இந்த மீதியான எல்லாரையும் சேர்த்து கணக்கு பண்ணால் 1,35,000 பேர். 1,35,000னா 1:400. ஒரு ஆள் 400 பேரை ஜெயிக்கணும். ஒரு ஆள் 400 பேரை ஜெயிக்கணும். இது எப்படி என்ன சாத்தியம்? அப்போ ஒரு அடையாளம் கேட்குறேன். ஒரு ஆளை அடிச்சு காலி பண்ற மாதிரி காலி பண்ணிடலான்றீங்களே, எனக்கு ஒரு அடையாளம் கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீ கர்த்தரிடத்துல உண்மையா கேட்கிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் நிச்சயமா செய்வாரு. அவர் உன்கிட்ட கோபப்பட மாட்டாரு. உனக்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவாரு. உனக்கு கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வாரு. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு கரம் பிடிச்சிட்டாருன்னா நீ கேட்டுக்கொள்ளுகிற காரியத்தை நிச்சயமா கர்த்தர் செய்வாரு. அல்லேலூயா. ஒரு அடையாளத்தை. அப்ப அவன் கண்ணில் என்ன படிச்சுன்னு தெரியல, ஒரு ஆடை அடிச்சு அதை தோலை என்ன பண்ணியிருக்கிறாங்க, முடியோடு கூடயே அப்படியே காய போட்டு இருக்கிறாங்க. அவன் சொல்றான், அந்த தோலை தூக்கி போட்டு, ஆண்டவரே ராத்திரி பனி பெய்யணும். அது பனி பெய்கிற காலம் இல்லை, மழை பெய்கிற காலமும் இல்லை, பனி பெய்யணும். அந்த பனி இந்த தோலில் மாத்திரம் இருக்கணும், வெளியில் இருக்கக்கூடாது. சரிப்பா, நீ சொல்றத நான் செய்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு ஒரு தாழ்மையான தேவன், எவ்வளவு நம்ம மேல பாசமுள்ள தேவன். நீ என்னையா கேட்ட பக்தா, அவனை குத்திடுவேன் அப்படின்லாம் சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே செய்யறேன். ராத்திரிலாம் தூக்கம் இல்லாம கண்ணை கசக்கிட்டு மழை பெய்யுதா, மழை பெஞ்சா இது கர்த்தர் செஞ்சதில்லை. இது வேற ஏதாவது பனி பெய்யுதா அப்படின்னு பார்க்குறேன். பனி பெஞ்ச மாதிரியும் தெரியல. கண்ணை கசக்கிட்டு வந்து பார்த்தா சுத்தி எல்லாமே காஞ்சிருக்கு. அந்த தோல் மாத்திரம் என்ன இருக்கு, நனைஞ்சிருக்கு. தோல் மாத்திரம் நனைஞ்சிருக்கு. எனக்கு ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, தோல் நனைஞ்சா கீழே நனையணும்ல, தரையெல்லாம் நனையல, தோல் மாத்திரம் நனைஞ்சிருக்கு. இவனுக்கு ஒரு பெரிய கேள்வி. அடுத்தது என்ன சொன்னா, இவனுக்கு திடீர்னு எவ்வளோ தான் கண்ணை கசக்கி பார்த்திருந்த போதும் எவனோ சொம்பு தண்ணி எடுத்து வந்து ஊதிவிட்டான் போல இருக்குது. இல்லை, நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான் யாரு, கிதியோன். நம்ம வேற மாதிரி நினைப்போம், அது வேற. ஆனா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்னடா நடக்குது, என்ன செய்யறாங்க? சரி, ஆண்டவர்கிட்ட இது கேட்டா கோச்சு வேற, அதான் யோசிக்கல, சாதாரணமா கேட்கிறேன். ஆண்டவரே
இன்னைக்கு நைட்டு இன்னொரு டெஸ்ட் உங்களுக்கு. டெஸ்ட் யார் வைக்கிறது பாருங்க? கர்த்தருக்கு மனுஷன் வைக்கிறது. அது ஆண்டவர் ஏற்றுக்கிறார் பாருங்க. எவ்வளோ ஒரு தாழ்மையான தேவன்ல அதை ஏற்றுக்கிறார். என்னப்பா? இல்லை, ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இன்னைக்கு நைட்டு இந்த தோல் மாற்றம் என்ன பண்ணியிருக்கணும்? காஞ்சிருக்கணும். பூமியெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? பனியினால என்ன பண்ணியிருக்கணும்? நனைஞ்சிருக்கு. பனிக்காலம் இல்லை, முன்னாடியும் பின்னாடியும் பனி இல்லை, பனியில் நனைஞ்சிருக்கணும். கண்ணெல்லாம் கசக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் கண்ணுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியல. காலையில் வந்து பார்த்தா எல்லா இடமும் பனியினால் என்ன பண்ணியிருக்கு? நனைஞ்சிருக்கு. தோலை பார்த்தா தோல் மேலேயும் இல்லை, தோலை தூக்கி பார்த்தா தோல் கீழேயும் இல்லை. என்ன நடந்தது இது எப்படி நடந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு என்னன்றது அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நமக்கு அதை தெரிய பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனம், சட்டங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் கர்த்தர் தெரிந்து கொண்ட யூத ஜனத்துக்கு சொந்தமானது. அந்த யூத ஜனத்துக்குள்ள தோல் சுருள்ல எழுதி கொடுத்த தேவனுடைய வார்த்தை, அந்த சட்டமெல்லாம் பிழிஞ்சு கிண்ணத்தில் கர்த்தர் இன்னைக்கு வேதமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோம்? வேதமாக கொடுத்துருக்கிறார், பிரிஞ்சு எடுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 2 கட்டளை, 613 கட்டளை வேணாம்பா, 2 கட்டளை போதுன்னு பிழிஞ்சு எடுத்து கர்த்தர் சார கொடுத்துருக்கிறார். அதே சமயத்தில் இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். 1% கூட இஸ்ரவேல் இன்னைக்கும் ரட்சிக்கப்படலை. இஸ்ரவேல் ரட்சிக்கப்படலை. ஆனால் உலகத்தில் 3ல் ஒருத்தவன் கிறிஸ்தவன். உலகத்தில் 3ல் ஒருத்தவன் கிறிஸ்தவன். 200 கோடிக்கு மேலே கிறிஸ்தவர்கள். எப்படி நடந்தது அப்படின்னா, தேவன் புறஜாதியார நம்ம மேலே வச்ச இரக்கத்தினால அந்த பனி பெஞ்சது. பனியை போல இறங்கி வருகிற தேவனுடைய ஆவியினால எங்கே நடந்ததுன்னே தெரியாமல் ஒரு எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னையும் என்னையும் தேவன் பயன்படுத்தி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி அவருடைய மகிமையை பார்க்கிறதற்காக நம்மை வைத்திருக்கிறார். தோல் காஞ்சியிருக்கு. என்னைக்கும் அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள் என்ற காலத்துக்காக தான் காசாவில் இன்னைக்கு அந்த மீதியானியர் அன்னைக்கு என்ன போராட்டம் வச்சாங்களோ அதே மாதிரி தான் அந்த காசாவில் இன்னைக்கு போராட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு? நடந்து கொண்டிருக்கு. இயற்கை அல்லது சரித்திரம் திரும்பி கொண்டிருக்கு. ஆனால் கொஞ்சம் நான் யோசித்து பார்த்தேன், எனக்கு ஆண்டவராகிய கர்த்தர் செய்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதை கசக்கி ஒரு பிழிஞ்சார்ல, அவர் என்ன பண்ணினார்னா, அந்த வசனத்தை எப்படி கொண்டு வந்தார்னா, அவர் தாழ்மையாக ஒரு நாள் பாத்திரத்தில் இருந்த தண்ணீரை கிண்ணத்தில் ஊற்றினார். அதை சீஷர்களுடைய கால்களை கழுவினார். கழுவி கர்த்தர் சொல்கிறாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம்ன்றாரு. இப்போ அந்த வெளிச்சத்தில் நடங்க. என் வசனத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதிட்டு அவளை சீஷர் ஆக்குங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் அவளோடு கூட இருக்கிறேன். கிதியோனே, நீ பராக்கிரமசாலி. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யாரோடு இருக்கிறாரு? நான் பராக்கிரமசாலி, ஏனென்றால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் சொல்றாங்க. நல்லா கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. எதற்காக சபை? எதற்காக சகோதரர்கள் ஐக்கியம்? சங்கீதம் 133:3 வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறபடியாய், எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் இன்பமும் ஆகியிருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஒன்று கூடி இருக்கிற இந்த இடத்தை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி விசுவாசிக்கு வேற எங்கேயும் கிடையாது. ஆமீன். பாதி கைத்தானா? ஏதோ சினிமாவுக்கு ரெடி பண்ணிட்டு வந்துட்டீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றவங்க? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமானது. இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல ஊற்றப்பட்டதும், ராத்திரியும் பகலும் ஆரோனுடைய வேலை கர்த்தருடைய விளக்கு அணைஞ்சிட கூடாது.
ஒருவேளை ஊழியக்காரர்களை ஆண்டவராகிய கர்த்தர் இரவும் பகலும் கசக்கி பிழிஞ்சு அவன் தலையில ஒரு அபிஷேகத்தை ஊற்றி, ஆண்டவராகிய கர்த்தர் அந்த அபிஷேகம் அப்படியே இறங்கி வருகிற அந்த அபிஷேகம் எதற்காக என்றால் அவன் நடந்து போகிற பாதை நேராக மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை நீ பார்த்து போவதற்கு அந்த நடைகளில் பின்தொடர்ந்து போனா போதும். ஒரு தெய்வீக வாசனை வெளிப்படுது. அந்த தெய்வீக வாசனை இயேசுவின் மேலுள்ள அந்த நற்கந்தம், அவருடைய பெயர், மகிமையான அவருடைய பெயர், அந்த வாசனை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஜீவன் அல்லது அந்த அபிஷேகம் எப்படி இருக்கு அப்படின்னா, அது இறங்கி வருகிற பனியை போல இருக்கு. எர்மோன் மலை என்பது இமயமலை மாதிரி நல்லா வச்சுங்களேன். அது உயர்ந்த சிகரமான மலை, அங்கே பனி முழுதுமாக மூடி இருக்கும். அப்போ அதில் இருந்து அந்த பனி இறங்கி அது அப்படியே நதியாகி வரும்போது அந்த நதிக்கு பேர் தான் யோர்தான். அந்த யோர்தான் நம்மை கழுவி யோர்தானில் சுத்திகரிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுட்டோம். ஆனால் அந்த யோர்தான் நதி இயற்கையாக சாக்கடலில் போய் விழும். ஆனால் ஆண்டவர் மரண கடலில் நீ விழக்கூடாதுன்னு உன்னையும் என்னையும் ஆண்டவர் சீயோனுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில வெளிப்படுவேன் என்று சொன்னாரு. அந்த மகிமை வெளிப்படுகிற இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பனி இப்பொழுது உன்னை பரிசுத்தமாக்கி பரவசமாக்கி மகிமையான அவருடைய சீயோனை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இறங்கி இருக்கிறது. எழுந்து நிற்கலாமா? கொஞ்சம் கவனிங்க. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அப்பமும் திராட்சை ரசம் என்னை கவனிச்சிங்கன்னா புரியும் உங்களுக்கு. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ இந்த அப்பம் பாடுபட்டு இரத்த வேர்வை வேர்த்து இந்த கிதியோன் இந்த அப்பத்துக்காக கோதுமையை சம்பாதிச்சான். கொஞ்சம் கவனிங்க. எல்லா கோதுமையை போரடிக்கணும்னா எது போரடிக்கணும்னாலும் அதை என்ன பண்ணணும்? அதை நெற்களத்தில் கொண்டு வரணும். அந்த இடத்துக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம களம்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் அந்த களத்தில் கொண்டு வருவோம். இந்த களம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் மரங்கள் இருக்கும், சுற்றி மரங்கள் இருக்கும், கொஞ்சம் ஒதுங்கிறதுக்கு இருக்கும். எல்லா இடத்த விட மேடாக இருக்கும். ஏன் மேடாக இருக்கும்னா காற்று அடிக்கும். அங்கே தான் இருந்தால் கொஞ்சம் காற்று அடிக்கும், பதர்த்தானா என்ன பண்ணிடும்? போயிடும். ஆனால் இது தாழ்வான இடம். இவன் எங்கே போரடிச்சான்னா குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறான். குண்டு சட்டிக்குள்ளே கொண்டு வந்து குதிரை ஓட்டுனா அளவன் தான். இப்படின்னா இந்த அளவு மாதிரி ஒரு பெரிய பாத்திரம். அந்த பாத்திரம் எதுக்காக? நல்லா உயரமாக அந்த பாத்திரம் செஞ்சுருப்பாங்க. அந்த பாத்திரம் ஸ்ட்ராங்காக இருக்கும், சுடப்பட்ட பாத்திரம். ஆனால் அந்த பாத்திரத்தில் திராட்சை பழங்களை போட்டு மிதிப்பாங்க. அதை மிதிக்கும் போது திராட்சை ரசம் என்ன பண்ணும்? போகும். அந்த உடுப்பு முழுவதும் ரத்தமாயிடும். நம்முடைய ஆண்டவர் நேசருக்கு பேரு வெண்மையும். அவர் வெண்மையாக இருந்தார். கல்வாரி சிலுவையில் முற்றிலும் சிவப்பா மாறினார். தாழ்மையின் பள்ளத்தாக்கில் வந்து அந்த கோதுமை அப்பம் அதற்காக எதிரிகளின் கண்களை மறைத்து ஆண்டவராகிய கர்த்தர் தன்னை ஒப்பு கொடுத்து போராடி அதுக்குள்ள அப்படியே வேற்று ஒவ்வொரு கூடையும் எடுத்து உதரும் போது வெளியில எங்கேயும் பாத்திரக்கூடாது அப்படின்னு பண்ணும்போது ஊதி கோதுமை மணியாய் கொஞ்சம் பேரை சம்பாதிச்சு அதையெல்லாம் ஒன்றா சேர்த்து இன்னைக்கு இது என்னுடைய அப்பம், என் சரீரம் என்று சபையாக உன்னை கூட்டி சேர்த்திருக்கிறார். இது திராட்சை மிதிக்கிற இடம். அந்த திராட்சையை மிதிச்சு எடுத்த ரசம். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படாத மனிதர் இல்லை, கழுவப்பட முடியாத மனிதர் இல்லை, ரட்சிக்கப்பட முடியாத மனிதர் இல்லை. 7 வருஷம் மீதியான கையில சிக்கி தவிச்சதுக்கு காரணம் தேவ ஜனமே. குகையில வாழ்ற மாதிரி உபத்திரவத்தின் குகையில வாழ்ந்ததுக்கு காரணம் உன்னுடைய பாவம், உன்னுடைய அக்கிரமம், உன்னுடைய மீறுதல். 7 வருஷம் ஆச்சு. அவர்கள்
கட்டடத்துல திரும்புவதற்கு 7 வருஷம் மிதிச்ச பிறகுதான் அவங்களுடைய பயிர், அவங்களுடைய உடைமைகள், அவங்களுடைய உயிர் வரைக்கும் தொடுகிற வரைக்கும் வந்த பிறகுதான் கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. அம்மா கவனிங்கம்மா, உங்களை எடுத்து வைக்க சொல்லலாம். என்னை கவனி, என்ன ஆயிட போகுது, 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா என்னை கவனிங்க, நல்லா கவனிங்க. நீ மனம் திரும்ப இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? நீ படுற உபத்திரவம், நீ வாழ்கிற உபத்திரவத்தின் குகை உன்னால தான், மீதியானியாராலா இல்லை, யாராலும் இல்லை. உன் அக்கிரமங்களை உன்னை தொடர்ந்து வருகிறார். அதை தான் கர்த்தர் சொன்னார். ஆனா நீ பராக்கிரமசாலி. ஒரு பராக்கிரமசாலி வந்து உயிரை கொடுத்து இன்னைக்கு தன்னை விலையா கொடுத்ததுனால இன்னைக்கு ஒரு சுதந்திர காற்றை கர்த்தர் உனக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறார். எவ்வளவு நாளா அடிமையா இருப்ப? பாவம் செய்கிற மனிதன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக நீ பிரகாசிக்கணும். தேவ ஜனமே, நீ பராக்கிரமசாலி. என கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் பராக்கிரமம் என்னன்னு உனக்கு தெரியல. என்னைக்கு நீ பாவத்தை விடுவியோ, என்னைக்கு நீ அக்கிரமத்தை விடுவியோ, என்னைக்கு மீறுதலை விடுவியோ, அன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரமா மாறுவேன், சொல்லுவேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார்.